ஆறுமுகம் அல்லிடும் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைக்கி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த காவடியும் வேலும் எங்கள் வீட்டுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி 1008 குழப்பத்திலே மனசுக்குள்ளே இருந்துச்சு. முருகன் நீ மட்டும் என்னை மனசில் நினச்சா மட்டும் போதும், நான் தன்னை போல் காவடி உங்கள் வீட்டுக்கு வர வைப்பேன்னு சொல்லி முருகன் எங்கள் வீட்டுக்கு காவடியும் வேலையை கொண்டு வர வச்சிட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் முருகனை நம்பினா மட்டும் போதும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏதாவது வேண்டுதலாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லைனாலும் சரி, உங்களோட வாழ்க்கையை ஃபுல்லாக முருகனுக்காகவே படிச்சிடுங்க. முருகன் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மிக தரமாகவும் மாற்றி கொடுப்பாரு. ஒரு சிலர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, முருகனை கும்பிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலைங்க, இருக்கிறத விட பல மடங்கு நான் ரொம்பவுமே கீழே தான் போயிருக்கேன், எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. முருகன் அப்படித்தாங்க, மிகப்பெரிய ஒரு விளையாட்டுக்காரர். உங்களை கிள்ளி பார்த்தாலும் 12 கையில் அள்ளி கொடுப்பாருங்க. அதை வாங்குறதுக்கு நம்மளுக்கு கை தான் இருக்காதே தவிர, முருகனை பற்றி தயவு செஞ்சு நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவரை ஃபுல்லாக நீங்கள் நம்பினா மட்டுமே போதும். எங்கள் வாழ்க்கையிலையுமே அப்படிதாங்க, நிறைய சோதனையெல்லாம் வந்துருச்சு. நாங்கள் என்ன ஆனாலும் சரி, முருகன் ஒன்று நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறோம், விடவே மாட்டோன்னு சொல்லி முருகங்காலில் விழுந்துட்டாங்க. முருகன் நாங்கள் நினச்சதை விட செம சிறப்பான செயல்கள்லாம் எங்களுக்கு செஞ்சுருக்காரு. தி பெஸ்ட்டு தான் அவர் கொடுப்பாரு. உங்களுக்கு அவர் சோதனை கொடுக்குறாருன்னு சொல்லி நீங்கள் தவுண்டு போயிடாதீங்க. அவர் என்ன பண்ணாலும் சரிங்க, காரணமின்றி காரியமில்லை, முருகனை நம்பினோர் கைவிடப்படார். அதனால் நீங்கள் முருகன் உங்களுக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் சரி, அவர் ஏதாவது காரணத்தோடு தான் இது பண்ணுவார். ஆனால் அதோட ரிசல்ட் உங்களுக்கு 10 மடங்கு தி பெஸ்ட்டு தாங்க இருக்கும். அதை நான் நிதர்சனமான உண்மை, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்ருக்க உண்மை. நீங்களும் முருகனை கும்பிடுங்க, வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. முருகனை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாங்க. அவரை பற்றி சொல்கிறதுக்கு கொஞ்சமாக நெஞ்சமாக ஏகப்பட்ட லீலைகள் எங்கள் வாழ்க்கையில் நடத்தியிருக்காருங்க. காவடி இன்றைக்கி திடீர்னு ஏன் வந்திருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா பங்குனி உத்திரம் வரப்போகுது. இது படி விளையாடுறதுக்காக வந்திருக்கு. நாங்கள் வருஷம் பழனி பாத யாத்திரை பங்குனி உத்திரத்துக்காக நடந்து போயிட்டுருப்போம். அப்படி நடந்து போய் தாங்க எங்களுக்கு எங்கள் பையன் குட்டி முருகன் பிறந்தார். என் பையனுக்கு நாங்கள் இப்போ இருந்தே முருகனை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். அவனுக்கு 1.5 வயசு தான் ஆச்சு. அவனுக்கு என்ன புரியுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம 3 வயசுக்குள்ளே என்ன சொல்லித்தரமோ அதுதான் அவங்க ஆள் மனசில் நல்லாவே பதியும். அதனால் என்னென்ன விஷயம் நல்ல விஷயம் இந்த வயசில் சொல்லித்தரணுமோ அதெல்லாமே சொல்லித்தாங்க. நன்றி, வணக்கம்.